கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 3:22. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. இயேசுவை மேல் நீங்கள் வைத்திருக்க விசுவாசம் உங்களை நீதிமான மாற்றும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசுப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என்னை அவர் பிள்ளையை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் நினைக்கும் போது அவர் நிச்சயமாக உங்களை நீதிமான மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நீதிமான ஆயிட்டீங்க. நீங்கள் சந்தேகப்படுறீங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா, நான் இயேசுப்பா என்னை மன்னிச்சிட்டாரா, அப்பயே எனக்கு இந்த பலவீனம் இந்த பிரச்சனைலாம் நினைக்கிறீங்களே. இயேசுப்பா உங்கள் பாவத்தை எல்லாம் வச்சு மன்னிச்சிட்டார். இந்த பலவீனம் இந்த சோதனைகள்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற. ஆமென். யோபுக்கும் பலவீனங்கள் சோதனைகள் வந்தது, எல்லாமே பின்னாடி ஆசீர்வாதமாக மாறிச்சு. அதே மாதிரி இயேசுப்பா உங்களையும் ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீங்க, அவர் விசுவாசிங்க, நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.